அடுத்ததாக அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அதே 12ஆம் வகுப்பு டி பிரிவை சார்ந்த மாணவர்கள் இப்பொழுது சால்வை அணிவிப்பார்கள். அடுத்ததாக அதே வகுப்பை சார்ந்த மாணவர்கள் இப்பொழுது சாருக்கு பொக்கே கொடுப்பார்கள். இப்பொழுது மாணவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். மீண்டும் ஒரு நினைவு பரிசு அனைத்து மாணவர்களும் சேர்ந்து வழங்குகின்றனர். அதை கொடுத்த பின்பு அந்த படத்தை ஓபன் செய்து காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது 12ஆம் வகுப்பு டி பிரிவை சேர்ந்த வெற்றிவேல் நம்முடைய ஆர்மோ சார் அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தை வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் என் உடன் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து வழங்குகிறேன். இன்று எமது பள்ளியில் பணிபுரியும் எங்கள் 12ஆம் வகுப்பு மாணவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எங்கள் முன்னிலையில் பணி நிறைவு விழா கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் கல்வியை மாத்திரம் அல்லாமல் நற்குலங்களையும் கற்றுத் தருவதில் அன்பினால் எங்களை கண்டித்து நல்ல வழி நடத்திய ஆசிரியர் எங்கள் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆறுமுகம் ஐயா. எங்கள் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பாடம் நடத்தாமல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது போலல்லாமல் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது போல் எளிய முறையில் பாடம் நடத்தியவர். எங்கள் 12ஆம் வகுப்பு ஒரு குடும்பம் போல, அதில் எங்கள் ஆசிரியர் ஒரு தலைவர் போல வழி நடத்துகிறார். வாழ்க்கையில் எங்கள் இந்நினைவினை தொலைக்கொள்ளாமல் பள்ளி பருவத்தில் மற்றும் முத்திரத்தில் எங்கள் ஆசிரியர் நிறைய
சரி. ஓகே, நன்றி. அடுத்ததாக 12ஆம் வகுப்பு டி பிரிவை சதை பிரிவைச் சேர்ந்த மாணவர் ஆண்டோ ரெனில்சன் ஜார்ஜ் அவர்கள் ஆசிரியர் குறித்து ஒரு சில வார்த்தையை உருவாடும். அன்பின் திருவுருவம் நீங்கள், ஆற்றலின் முழு வடிவம் நீங்கள். அன்பின் திருவுருவம் நீங்கள், ஆற்றலின் முழு வடிவம் நீங்கள். இனியவர் எங்களுக்கு நீங்கள், ஈன்ற தாயினும் இனிய மொழி கொண்டவர் நீங்கள். உச்ச நண்பனாய் நீங்கள், ஊர் மற்றும் பண்புகள் கொண்டவர் நீங்கள். எங்கள் வாழ்வு செழிக்க ஏனியா எங்களுக்கு நீங்கள், ஐயம் போக்க வந்த எங்கள் ஐயன் நீங்கள். அன்பு, பாசம், பரிவு, ஆற்றல், கனிவு, கண்டிப்பு என 6 முகங்களையும் ஓர் முகமாய் கொண்ட எங்கள் அண்ணாவி ஆறுமுகசாமி அவர்களே, உங்களோடு நாங்களும் பள்ளிக்கு விடை கொடுக்கிறோம். நீவீர் வாழ்க, பல ஆண்டு பல்லாயிரம் ஆண்டு. நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. மிகச்சிறந்த முறையிலே ஒரு கவிதை நடையிலே வாசித்த ஆண்டோ ரெனில்சனுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களை நம்முடைய ஆறுமுகம் சார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுதிலே நம்முடைய 12th D மாணவர்கள் எப்படியாவது எங்களுக்கு ஆர்வம் சேர வாழ்த்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தரணும். அதுவும் எல்லார் பள்ளி மாணவர்களும் இருக்கும்போது அவங்க முன்னிலையில் நாங்கள் அவளை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டாங்க. முழு செலவும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே இப்போ இந்த கிளாஸ்லாம் வெள்ளடிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அந்த ஆர்வம் சாருக்கு அப்படி செய்கிறாங்க அப்படின்ற உடனே நானும் என்ன செஞ்சுட்டேன், சரி நீங்கள் செஞ்சுடுங்கன்னு. அவங்களே எழுதுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எழுதி ஒரு அசம்பிளியில் வச்சு இது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிக எளிமையான முறையிலும் மிக நேர்த்தியாகவும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆர்வம் சார் வந்து நம்முடைய ஸ்கூல் மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஒரு ஆசிரியர்களாக அல்ல, இந்த பள்ளியினுடைய ஒரு கடைநடை ஊழியர் போல நினைச்சுவாங்க வேலை செய்வாங்க. அது கொஸ்டின் பேப்பர் எட்டு வரனாலும் சரி, மற்ற எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அது முடியாதுன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அது அருமையாக நினைச்சுவாங்க. அதுபோல் எங்களுடையும் மாணவர்களுடையும் ஆசிரியர்களுடையும் மிக நெருங்கி அருமையாக பழகக்கூடிய ஒரு நபர். தம்பி சொன்ன மாதிரி 6 குணங்களையும் ஓர்முகமாய் கொண்ட ஆறுமுகம் சேரை வாழ்த்துவதற்கு நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம பள்ளியில் நடப்பதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி அன்னாரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய ஆறுமுக சார் அவர்கள் ஒரு சில வார்த்தை உங்கள் முன் உரையாற்றுவார். இறைவனை வேண்டி ஒரு சில துளிகள் மாணவர்களுக்காக இங்கே பேச வந்துள்ளேன். முதலில் நம் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் நம்ம TDTA மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்தமைக்கு நீங்கள் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் இதற்கு முன்பு ஒரு பள்ளியில் காயல்பணத்தில் பணிபுரிந்தேன். ஒரு 25 ஆண்டுகள் பணியை அங்கே முடிச்சிட்டு தான்
டிப்ளாய்மெண்ட்ல நம்ம ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்தான். காயல்பட்டினம் ஸ்கூல் வந்து நல்ல ரிச்சான ஸ்கூலு, நல்ல பணக்கார ஸ்கூலு, நல்ல செல்வந்தர்கள் நிறைந்த ஊர். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளவு செய்வாங்க. ஆனால் நம்ம பள்ளி வளாகம் மாதிரி ஒரு வளாகத்தை எங்கேயும் நான் பார்த்ததில்லை. மிகப்பெரிய கேம்பஸ், மிகப்பெரிய கேம்பஸ் மட்டும் இல்லை, இந்த கேம்பஸுக்கு 4 வாசல்கள். எந்த ஒரு பள்ளிக்கும் மெயின் கேட்டுங்கிறது ஒன்று தான் இருக்கும். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வாயில்கள் உள்ளது, நுழைவு வாயில்கள் 4 உள்ளது. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. மிகப்பெரிய கேம்பஸு, மிகப்பெரிய விளையாட்டு மைதானம். உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்கள், நான் வந்து 2010 ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம ஸ்கூலுக்குள்ள பணி செய்வதற்காக நுழைஞ்சேன். அப்பவும் சரி இப்பவும் சரி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்களை நாம பெற்றுள்ளோம். என்ன விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண தூசி துரும்பு. ஆனா என்னோட பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அவ்வளவுமே மிக திறமையான கல்வி தகுதி வாய்ந்த, அது மட்டும் இல்ல இப்ப நம்ம கிட்ட வந்து டாக்டரேட் பட்டம் பெற்ற 3 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 3 ஆசிரியர்களுமே கல்லூரிகளில் பணிபுரிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பெயரை நான் குறிப்பிட விரும்பல, உங்களுக்கே தெரியும். கல்லூரியில சிறப்பா பணிபுரிஞ்சு டாக்டரேட் பட்டம் முதற்கொண்டு, எனக்கு அந்த இதெல்லாம் நம்ம ஸ்கூல் கேலண்டரை பார்க்கும்போது நாமெல்லாம் இந்த அளவு படிக்கலையே வைக்கலையே, நம்ம படிப்பை வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அப்படி டாக்டரேட் முடிச்ச ஒரு 3 பேராசிரியர்கள் நம்ம ஸ்கூல்ல நல்ல உழைப்பாசிரியர்களாக வந்திருக்காங்க. நம்ம கிட்ட வேலை பார்க்கக்கூடிய 6 முதல் 12 வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே 2010 முதல் நானும் ஒவ்வொருத்தரையும் நான் கூர்ந்து பார்ப்பேன். ஏன் கூர்ந்து பார்ப்பேன்னா, எனக்கு ஒரு திறமையும் கிடையாது, என்கிட்ட திறமையே இல்லை. ஆனால் அவங்களுடைய திறமையை நான் வாட்ச் பண்ண, அதை நான் படிச்சுக்கிடுவேன். அவங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குதோ அதை நான் வந்து கூர்ந்து கவனிப்பேன். நான் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணுவேன். அது யாருக்குமே தெரியாது. இது என்னுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று. என்னோட பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் அப்படி பார்ப்பேன். அவங்க எப்படி நடந்துக்கிடுறாங்க, எப்படி பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி மாணவர்கள் மத்தியில் அவங்க செயல்படுறாங்க, இதில் நம்ம என்ன செயல்படலை, நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குது, அந்த குறைகளை நான் திருத்திக்கிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த ஆசிரியர் பணியில் இப்போ நம்ம தலைமை ஆசிரியர் ஞானராஜ் சார் வந்து உயர்வாக சொல்லிட்டு போனாங்க, சார்லஸ் சார்னு சொன்னாங்க. அந்த உயர்வுக்கு காரணமே நான் ஒவ்வொருவரையும் ஃபாலோ பண்ணுவேன், பின்பற்றுவேன். அவங்கள்ட்ட உள்ள நற்குணங்களை நான் அப்படியே நினைச்சுவேன், எடுத்துக்கிட்டு அதை நாமளும் பின்பற்றணும்னு நினைப்பேன். நான் இன்னைக்கு வந்து நான் இந்த நிலைமையில உங்ககிட்ட வந்து ஸ்டேஜில் இருந்து பேசுகிறேன்னா, ஒருபோது நான் மைக்கை பிடிச்சி பேசுனதே கிடையாது என் வாழ்நாளில். என்னுடைய ஃபேர்வெல் மீட்டிங் எல்கே ஸ்கூலில் நடக்கும்போது அங்கே பேசினேன். நம்ம ஸ்கூலுக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா மைக்கு முன்னாலே என்னுடைய கால்கள் அப்படி நடுங்கு உதறும். இப்போ ஞாயிறு கூட நான் சொல்லித்தான் வந்தேன், எப்படி பேச போகிறோம் தெரியலையே, இன்னைக்கு எப்படி நம்ம ஸ்டேஜில் போய் நிற்க போகிறோம் தெரியலையே. ஒரு நாளும் மைக்கு பக்கத்தில் போனதே கிடையாது. மைக்குக்கும் நமக்கு ரொம்ப தூரமாச்ச, பயங்கர டிஸ்டன்ஸை அப்படின்னு. ஆனால் எல்கே ஸ்கூலில் நான் வேலை பார்க்கும்போது எப்படின்னா, அதை நான் அங்குள்ள ரகசியங்களுக்கு சொல்லக்கூடாது, சொன்னா இது அப்பவுமே இவர்கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்கலாம்னு நினைப்பாங்க. அங்கே டெய்லி ஒவ்வொரு ஆசிரியர் அசம்பிளியில் பேசணும், அது கம்பல்சரி. அது ஹிந்துவாக இருந்தாலும் பேசணும், நான் ஹிந்துவாக இருந்தாலும் பேசணும். மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கணும். அந்த அடிப்படையில் எல்கே ஸ்கூலில் நானும் அசம்பிளியில் நினச்சிவேன், என்னுடைய டர்ன் வரும்போது நான் பேசுவேன். அப்போ நான் ரொம்ப ஒன்றும் பேச மாட்டேன், ஒவ்வொருத்தரும் நிறைய பேசுவாங்க. நான் ரத்தன சுருக்கமாக சுருக்கி முடிச்சுட்டு வந்துடுவேன், ஏன்னா கை கால் உதறும் மைக்கிட்ட போனாலே. ஆனால் நம்ம ஸ்கூலில் மட்டும் அந்த வாய்ப்பு நான் அங்கே உள்ள கதைகளை போகிறேன் நான் இங்கே சொல்லலை. சொல்லியிருந்தானே நீ பயன்படுத்தியிருப்பாங்க, ஒவ்வொன்றிலையும் பயன்படுத்தியிருப்பாங்க, நான் சொல்லலை. சரி, அது இப்போ மாணவர்கள் மத்தியில் அதை பேச முடியாது, நான் ஆசிரியர்கள் மத்தியில் நான் அதை பேசிக்கிறேன். இப்போ மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சி நீங்கள் படிப்பதற்கு பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க. நமக்கு வந்து இறைவன் வந்து 2 கண்களை தந்திருக்கிறான், 2 விழிகளை தந்திருக்கிறான். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த 2 விழி கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம்.
அதுமாதிரி நமக்கு மாணவர்களாகி உங்களுக்கு ஒரு வழி வந்து ஒழுக்கம், மற்றொரு வழி வந்து கல்வி. இந்த ஒழுக்கமும் கல்வியும் ஒரு மாணவனுக்கு அடிப்படை அவசியங்கள், அடிப்படையாக அவன் பின்பற்ற வேண்டிய அவசியமான ஒன்று. மாணவனை பொறுத்தவரையில் ஒழுக்கம் இருந்தால்தான் கல்வி வரும். ஒழுக்கம் உள்ள மாணவனுக்கு ஆண்டவன் இறைவன் தன்னால கல்வியை தந்து விடுவான். மாணவர் பருவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயங்கள், ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று கல்வி. அடுத்தாலும் நம்ம பெற்றோரை நினைச்சு பார்க்கணும். அவங்க வயிற்றுக்கு கூட அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா தெரியல, உங்களுக்காக உழைச்சி, உங்களுக்காக பாடுபட்டு அரும்பாடுபட்டு அவங்க சாப்பிடாட்டாலும் உங்களுக்காக உணவு தயாரித்து கொடுத்து, உங்களுக்காக கண் விழிச்சு, உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்து உங்களை வந்து சிறந்த ஒரு மாணவனாக, சிறந்த ஒரு நாட்டுப்பற்றுடைய ஒரு குடிமகனாக உருவாக்குவதற்கு அவர்கள் அதிக முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த தாய் தகப்பனை நம்ம இறைவனுக்கு அடுத்தார்படியாக தெய்வமாக மதிக்க வேண்டும். அம்மாவும் அப்பாவும் நமக்கு வந்து தெய்வம், இருவருமே தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அவங்க சொல்லக்கூடிய நடைமுறைகளை நம்மளுடைய வாழ்வில் பின்பற்றி நினைச்சணும் நாம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கற்றுக்கொண்டாலே, தாய் தகப்பனுக்கு நீ வீட்டில் அடிபணிஞ்சாலே உன்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வு வந்தாச்சு. அடுத்தால பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் அடுத்த தெய்வம். அந்த ஆசிரியர்களையும் நினைச்சு நம்ம தெய்வமாக மதித்து, அவங்க சொல்லக்கூடிய சொற்களை அதற்கு அடிபணிந்து கேட்டு மரியாதை கொடுத்து அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி நடந்தால் கல்வி தன்னால் வந்துடும். இந்த 2ம் வரும்போது வீட்டில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுதல், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கட்டுப்பட்டு நடத்தல், இந்த 2 இருந்தாலே ஒழுக்கம் இந்த நாள் வந்துடுது. இந்த ஒழுக்கம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நினச்சின்னா உனக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துடும். படிப்பில் நீ உன்னுடைய கவனத்தை செலுத்துவேன், நல்லா படிப்பேன், வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவேன். அப்போ ஒழுக்கமும் கல்வியும் எப்படி இரு கண்கள் மாதிரியோ அதே மாதிரி இவரெண்டையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வில் நினைச்சணும் நல்ல வளங்களை பெறணும். நம்ம பள்ளிக்கூடம் வந்து மிக பழமையான நல்ல பெருமையான ஒரு பள்ளிக்கூடம், நல்ல ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் நான் காயல் பணத்தில் ஒர்க் பண்ணாலும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நான் 2-3 கதைகளுக்கு வந்திருக்கிறேன். 2-3 இதில் நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் காலெடுத்து வச்சிருக்கிறேன். அப்பவுமே நான் அந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்ப்பேன், நல்லா இருக்கும் இந்த பள்ளிக்கூடம், அப்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா அதனால் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. 6 முதல் 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 6ஆம் வகுப்புலேயே படிக்க தொடங்கிடணும். 9ஆம் வகுப்பு வந்தால் படித்தா போதும், 10ஆம் வகுப்புக்கு வந்தால் படித்தா போதும் நினைக்கக்கூடாது. உங்களுடைய அடிப்படை கல்வி என்பது 6ஆம் வகுப்புலேயே ஆரம்பிச்சிருது. அந்த 6ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் வந்து நினைச்சணும் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும். வகுப்புல முதல் மாணவனாக நாம வர வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல இருக்கணும். யாரையும் முந்த விட்டுறக்கூடாது, நாம தான் முதன்மையா இருக்கணும்னு ஒவ்வொரு மாணவனும் வகுப்புல படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் நாம தான் எதுலையுமே முதன்மையா இருக்கணும். அது பேச்சா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எதுலையுமே நாம நினைச்சணும் முன் உதாரணமா இருக்கணும், முதன்மையா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த நினைப்பு மனசுக்குள்ள வந்தாலே, அது விதைச்சாலே நீ கண்டிப்பா நினைச்சுவ முதன்மையா வரையோ இல்லையோ குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நினைச்சுவ அவனுடைய வாழ்க்கையில நினைச்சுவ வளமாக வெளியே போவேன். அதுவும் குறிப்பாக 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம். அவங்க வந்து நினைச்சணும் கல்வியை வந்து நினைச்சணும் கட்டாயம் நினைச்சணும் ஆர்வத்தோடு விருப்ப உணர்வோடு படிக்கணும். நீங்களும் படிக்கணும். நீங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். இந்த கல்வி ஆண்டிலே நினைச்சணும் நல்ல ஒரு ரிசல்ட், 100% ரிசல்ட்டை 10ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் ஒவ்வொரு மாணவரும் நினைச்சணும் எடுத்துக்காட்டி நம்ம பள்ளி வந்து நினைச்சணும் நல்ல நம்ம பள்ளியினுடைய பெருமையை நினைச்சணும் நம்ம உடம்புடைய வட்டார ஊருக்கு நினைச்சணும் சொல்ல வைக்கணும், எல்லாரும் பேச வைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளி வந்து நம்ம ஊரில் அமைஞ்சிருக்குதுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் நினைச்சனா நம்ம பள்ளிக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். பேசுவதற்கு அனுமதி அளித்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றி கல்வி ஒழுக்கம் குறித்து எளிமையான நடைமுறையிலே எடுத்து கூறியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவர்களை கடந்த 15 ஆண்டுகளாக நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தி ஒன்றும் கெட்டுப்போகவில்லை.
இனி வரும் காலங்களிலே நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களை எந்த விழாவானாலும் அழைத்து சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாரும் நல்லா கேட்டிருப்பீங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் 5 செல்வம் வரும். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் நமக்கு எல்லா நம்ம பொண்ணு பொருள் அப்படின்னு இப்போ தேடி எழுகிறோம். நம்மளோட 5 புலங்கள் இருக்குது. அந்த 5 புலங்கள் தான் நமக்கு முதல் செல்வம். நம்முடைய ரிசல்ட், அதாவது நம்முடைய அசட் அதுதான். அதில் செவிச்செல்வம், செவிச்செல்வம் என்னது? கேட்கும் திறன். ஒரு தடவை இப்போ ஆர்வம் சார் சொல்லியிருக்காங்க, நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. இப்படிலாம் நீ இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அடிச்சிடும். ஆசிரியர்கள் சொல்வதை உள்வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு காலத்தை பொன்போன்று கருதி நம்ம அடிச்சிடும் செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக நாளை பாருங்க, நம்முடைய 9th A மாணவர்கள் உணவு திருவிழா நடத்துகிறார்கள். நீங்கள் கடை தெருவில் போய் என்னைக்கோ உள்ள பொருளை அல்லது சுவை அற்ற சுகாதாரம் அற்ற பொருட்களை வாங்கி ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவீங்க. ஆனால் நம்முடைய மாணவர்கள் அவங்களுடைய தயாரிப்பு சுத்தமாக அவங்களுடைய தயாரிப்புகளை நாளை எழுதுகிறாங்க, நம்ம மத்தியில் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஆக கை வீசிட்டு வந்துடக்கூடாது, வீட்டில் சண்டை போட்டு காசு வாங்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய பாக்கெட் மணியை நம்முடைய 9th A பிரிவு மாணவர்கள் அவங்களா தயாரிக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை வாங்கி பயனடையுமாறு எழுதினோம் வேண்டிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் அமைதி காத்து இந்த விழா சிறக்க அமைதியோடு இருந்து எல்லா பேச்சுகளையும் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைய இருக்க நம்முடைய மாணவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.